என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ரியா குட்டி செல்லம், நேத்து ஃபுல்லா அப்பாவை பார்க்காம ரொம்ப அழுதுட்டீங்களா? அழுகிறதா? அங்க வீட்டுல அமக்கலம் பண்ணி கையலுக்கெல்லாம் பைத்தியம் பிடிக்காத குறைதான். சிரிக்காதடா, இருக்கிற எல்லாரையும் டென்ஷன் பண்ணி விட்டுட்டு. டேய், வண்டி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? டேய், எப்பவுமே தூக்கத்துல வண்டி ஓட்ட சொன்னா கூட கவனமா தான் ஓட்டுவேன். ஆனா இப்ப ஐசு உன் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சதுல இருந்து நீ இந்த உலகத்திலேயே இல்ல. வண்டி ஓட்டும் போது ஏதாவது கனவு கண்டுட்டு ஓட்டி இருந்திருப்ப. அதனாலதான் அடிச்சு தூக்கிட்டானுங்க. சக்தி, கவனமா தாண்டா ஓட்டுனேன். கனவெல்லாம் எதுவும் காணல. எல்லாம் நேரம் ஆக்சிடென்ட் ஆகணும்னு இருந்திருக்கு, ஆயிடுச்சு. அதுக்கு என்னடா பண்ண முடியும்? அடிச்சு போய் கீழே விழுந்ததும் நினைச்சேன் இதோட நம்ம கதை முடிஞ்சதுன்னு. ஆனா திரும்பவும் இப்படி எந்திரிச்சு உட்காந்து உன்கிட்ட பேசிட்டு இருப்பேன்னு நினைக்கவே இல்லடா. அடேய், வாய கழுவுடா, பேசுறான் பாரு பேச்சு. அப்படியே நீ போயிருந்தா உன்னை சும்மா விட்டு இருப்பனா? போனதுக்கே தேடி வந்து உன்னை கொண்டிருப்பேன்டா. டேய், அதை விடு. அப்புறம் ரியாவை நீ கூட்டிட்டு வந்திருக்க, ஐஷு எங்க? ஐயோ, கரெக்டா இஷ்யூவை கேக்குறானே. இப்பதான் பாவம் அடிபட்டு கொஞ்சமாவது எந்திரிச்சு உட்காந்துருக்கான். இப்ப போய் அந்த காப்பித்தூள் மண்டையும் ஊர்ல இருந்து வந்துட்டான். ஐஷு இவனை பார்க்க கூட வரலன்னு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவானே. டேய், அவெல்லாம் அங்க இருக்கா? சார், நான் வந்ததுமே கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, உன் நெத்தியில என்னடா? நெத்திலையா? என்னடா அது, கோலமாவா? இட்லி மாவு. டேய், யாரோ எனக்காக கோயிலுக்கெல்லாம் போய் விபூதி வச்சு விட்டுருக்காங்கடா. விபூதியா? உனக்காக யாரு? ஓ, செல்வி அக்காவா இருக்கும். அவங்கதான் பாவம், உனக்கு அடிபட்டுருச்சுன்னதும் அவங்களும் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. அவங்கதான் கோயிலுக்கு போய் உனக்காக கொண்டு வந்து வச்சு விட்டுருப்பாங்க. செல்வி அக்காவா? டேய், ஐஷு என்ன பார்க்க வரல? ஐயோ, எங்க சுத்தினாலும் ஐஷு ஐஷுன்னு அங்கேயே வந்து நிக்கிறானே. சொல்றா சக்தி, ஐஷு எங்க? டேய், அவ அங்கதான்டா இருக்கா. அவளை விடு. அம்மா, உனக்கு அடிப்பட்ட விஷயம் அம்மாவுக்கு தெரியுமாடா? தெரிஞ்சிருந்தா இன்னத்துக்கு பார்க்க வராம இருந்திருக்க மாட்டாங்களே. தெரிஞ்சிருக்கும், தெரியாமையெல்லாம் இருக்காது. ஆனா தெரிஞ்சா மட்டும் எப்படிடா பார்க்க வருவாங்க? வாப்பா எப்படி பார்க்க விடுவாரு? சே, பாவண்டா. உனக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னைய பார்க்காம பாவம் எப்படி தவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. உங்க காலை பிடிச்சு வேணா கேட்டுக்கிறேன். என் பிள்ளை அங்க அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறான். எனக்கு அவனை பார்க்கணுங்க. எங்க நீங்க வரலன்னா கூட பரவாயில்ல, நான் போய் அவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேங்க. போ பாத்திமா, போ. அவனை போய் பாக்குறதா இருந்தா ஒரே அடியா என்ன தலை முழுக்கிட்டு அப்படியே அவன் கூடயே போயிரு. ஏய்க்கா, இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பிள்ளை இந்த வீட்டை விட்டு போய் 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷத்துல அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பான். அப்ப கூட நான் அவனை போய் பார்க்கணும், அவனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு உங்ககிட்ட கேட்டிருப்பனா? ஆனா இப்போ அவன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்க. இந்த நிலைமையில கூட என் பிள்ளைய நான் போய் பார்க்கலன்னா அப்புறம் நான்லாம் ஒரு தாய்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. அவனை புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கும் தான் பாத்திமா வெக்கமா இருக்கு. ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டு ஒரு ஹிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். அதையும் என்கிட்ட சொல்லாம மறைச்சு அவளை இந்த வீட்லயே கொண்டு வந்து வச்சிருந்தா இதையெல்லாம் எனக்கு எப்படி மன்னிக்க சொல்ற? என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இதை மன்னிக்க மாட்டேன். இவன் பண்ண காரியத்தை அந்த அல்லாவே மன்னிக்க மாட்டாரு. அப்புறம் நான் எப்படி மன்னிப்பேன்? எங்க உங்களுக்கு அவன் மேல கோவம் இருக்க வேண்டியதுதான். ஆனா அதுக்குன்னு அவன் உயிருக்கு போற நிலைமையில இருக்கும்போது கூட எப்படிங்க உங்களால பெத்த பையனை பார்க்காம இருக்க முடியுது? நீதான் பாத்திமா அவனை புள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா எப்ப அவன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினானோ அப்பவே என் பையன் ஷமீர் செத்துட்டான். இப்ப அவனை நான் என்னோட ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற 100 பேத்துல ஒருத்தனா தான் பாக்குறேன். என் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒருத்தனுக்கு அடிபட்டு இருந்தா அவனுக்கு நான் என்ன சலுகை கொடுப்பனோ அதை தான் நான் அவனுக்கும் கொடுப்பேன். அதை விட்டுட்டு இப்ப அவனுக்கு அடிபட்டுச்சுங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு திரும்பவும் அவனை என் பிள்ளையா ஏத்துக்குவேன், இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத பாத்திமா. சரி, உங்களுக்கு அவன் மேல என்ன கோவம்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானு தானே உங்களுக்கு கோவம். ஆனா இப்பதான் அந்த பொண்ணே இல்லைன்னு ஆயிடுச்சே. அவன் தனியா தான் இருக்கான். இன்னும் அவன் மேல எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு இல்லைன்னா அவ பெத்து கொடுத்த குழந்தை அவன் கூட தானே இருக்கு. அந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னப்போ நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்? அந்த குழந்தைய எங்கேயாவது கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டுட்டு நீ மட்டும் வர்றதுன்னா வா, உன்னை என் பிள்ளையா ஏத்துக்கிறேன்னு. ஆனா அதுக்கவன் எனக்கு என் குழந்தை தான் முக்கியம், நீங்களும் வேண்டாம், உங்க வீடும் வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போனான் தானே.
அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் செத்தா கூட அவன் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. இக்கா, அந்த பொண்ணு ஹிந்துங்கிறதுனால அந்த பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நீங்க கோவப்பட்டதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சுக்கா? சொல்ல போனா அந்த பொண்ணு கூட இல்ல, அவன் மட்டும்தான் தனியா அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்கான். நம்ம புள்ள ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த புள்ள அவனை விட்டு போயிருந்தாலும் அவனுக்கு பிறந்த குழந்தைய நம்ம வீட்டு வாரிசா தானே நம்ம வளர்த்துருந்துருப்போம். நீங்க ஏன் அந்த குழந்தைய அந்த பொண்ணோட குழந்தைன்னு நினைக்கிறீங்க? நம்ம பையனோட குழந்தைங்க. அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் நம்ம முஸ்லீமா தானே வளர்க்க போறோம். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் என்ன ஹிந்துவாவே மாறிட்டானா? அப்படி ஏதாவது ஆயிருந்தா நீங்க அவனை இந்த அளவுக்கு வெறுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அவன் இன்னும் முஸ்லீமா தானே இருக்கான். இப்ப அந்த பொண்ணும் இல்ல, அவனையும் அந்த குழந்தையும் நீங்க ஒதுக்கி வைக்கிறதுல எந்த நியாயமுமே இல்லைக்கா. நீ என்ன வேணா சொல்லு பாத்தி, ஆனா திரும்பவும் அவனை பிள்ளையா ஏத்துக்க என்னால முடியாது. நீங்க அவனை பார்க்க போக கூடாது. ஃபாத்தி, 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 இக்கா, இக்கா, எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும் இக்கா. அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு இந்த ஒரு வருஷம் அவனை தனியா ஒதுக்கி வச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேலேயும் அவனை தண்டிக்கிறதுல நியாயமே இல்லைக்கா. அதுலயும் அந்த பொண்ணு இப்ப அவன் கூடயும் இல்லை. இப்ப நீங்க அவனை சேர்த்துக்கிறதுல என்ன பிரச்சனைக்கா? அந்த குழந்தைய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா கூட அவன் நீங்க சொல்ற மாதிரி தான் அந்த குழந்தைய வளர்ப்பான். இன்னும் உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை? சரி ஃபாத்தி, நீ அழாத. ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை. இப்படி அழுது அழுது அப்படி ஏதாவது ஒன்று ஆக போகுது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைக்கா. நீங்க சொல்லுங்க, என் பிள்ளைய ஏத்துக்குவீங்களா மாட்டீங்களா? ஐயோ சரி ஃபாத்தி, இப்ப என்ன, அவனை இந்த வீட்டுல சேர்க்கணும் அவ்வளவுதானே? சேர்த்துக்கிறேன், போதுமா? நிஜமாவேக்கா? நிஜமா தான் சொல்றீங்களா? அப்ப அந்த குழந்தை? அதான் சொன்னல, அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் நான் சொல்ற மாதிரி தான் அந்த குழந்தைய வளர்ப்பான்னு. அப்புறம் என்ன, 2 பேரும் இந்த வீட்டுக்கு வரட்டும். நிஜமா தான் சொல்றீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இது போதும் எனக்கு. சரி ஃபாத்தி, நீ அழாத. சரி வா, ஹாஸ்பிட்டல்ல போய் அவனை பார்க்கலாம். சரிங்க. டேய் சரி சரி, நான் வேணும்னா அம்மா கிட்ட போய் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, கையில் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கா, நீ முதல்ல சாப்பிடு. இந்தடா முதல்ல சாப்பிடு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் சாப்பிடுறது இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லல. ஐஷு எங்க? டேய் சும்மா ஐஷு ஐஷுன்னுக்கிட்டு, ஐஷு அவ இருக்காங்க. அந்த காப்பித்தூள் மண்டையும் ஊர்ல இருந்து வந்துட்டான். அவ உன்னை பார்க்க கூட வரல, போதுமா? இத்தனை நாள் அவன் இல்லாததுனாலதான் உன் வீட்டுக்கு வந்தா ரியாவை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா இப்பதான் அவன் வந்துட்டான், இதுக்கு மேல அவ வரமாட்டான். இங்க பாரு மச்சான், இப்பதான் அடிபட்டு எந்திரிச்சு உட்கார்ந்துருக்க. சும்மா தேவையில்லாம அவளை பத்தி யோசிச்சு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். முதல்ல நீ குணமாய் வா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டேய் எனக்கு ஐஷுவை பார்க்கணும்டா. அடேய், நான் என்ன தெலுங்குலயா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தமிழ் தானடா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு புரியல? அந்த காப்பித்தூள் மண்டையும் ஊர்ல இருந்து வந்துட்டான்டா. ஐசு உன்னை பார்க்க வரமாட்டா. என்ன ஐசு பார்க்க வரமாட்டான்னு சொன்னதுக்கு சிரிக்கிறான்? அது நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, அதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். இவ என்ன இவ்வளவு அக்கறையா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா? அந்த காப்பித்தூள் மண்டிகை எப்படி இவ்வளவு விட்டான்? இவ இங்க வந்த விஷயம் மட்டும் அந்த காப்பித்தூள் மண்டியனுக்கு தெரிஞ்சா தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பானே. முதல்ல அந்த ராகேஷ் எங்கன்னு பார்த்தா அவனை டைவர்ட் பண்ணணும். இல்லைன்னா அப்புறம் இங்க வந்து பிரச்சனை பண்ணானா மச்சான் இப்பதான் கொஞ்சம் ரெடியா இருக்கான். அப்புறம் அவன்கிட்ட வேற சண்டைக்கு போக நிப்பான். டேய் மச்சான், சரி நீ பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் என்னடா வேலை? இருடா. டேய் ஒண்ணுக்கு வருதுடா, போகவா இல்ல இருக்கவா? அடிச்சி போ. ரியா குட்டி, சாரிடா, அம்மாவால் உன்னை பார்க்க வர முடியல. சார் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு சார்?
பரவாயில்ல ஐஷு. அப்புறம் என்னை மன்னிச்சிருங்க சார். ராகேஷ் ஊர்ல இருந்து வந்துட்டான், அதனால தான் என்னால் ரியாவை பார்த்துக்க கூட முடியல. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ரியாவை கையில் பார்த்துக்குவாங்க. சரிங்க சார், இந்தாங்க சாப்பிடுங்க. அட, மோர் குழம்பா? எனக்கு மோர் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். தெரியும் சார். எனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அது செல்வியக்கா சொன்னாங்க. ஓ, எனக்கு என்ன பிடிக்கும்னெல்லாம் செல்வியக்கா கிட்ட கேட்டு சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க. என்ன அதிசயமா இருக்கு. ராகேஷ் வந்ததுக்கு அப்புறம் என்னை பார்க்க கூட வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வேற எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. என் மேல அவ்வளோ அக்கறையா? அது அப்படியெல்லாம் இல்லை சார். நீங்கள் எனக்கு கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபஸர். உங்களுக்கு அடிபட்டிருக்கு. இந்த இடத்துல வேற யாராக இருந்திருந்தாலும் அவங்களுக்காக நான் இதை தான் பண்ணியிருந்திருப்பேன். பாவம், அடிபட்டு கிடக்குறான். சரி, ஆமா, அக்கறை தானே சொன்ன, எனக்கு குறைஞ்சா போயிடுவா. சார் சாப்பிடுங்க சார். எங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னா எப்படிங்க சாப்பிட முடியும்? கை வேற வலிக்குதுங்க, தூக்க முடியல. ரியா வேற படுத்திருக்கா. அவளை தூக்கி கொஞ்சம் அந்த பக்கமா உட்கார வச்சு கொஞ்சம் கிட்ட வந்து கொடுங்களேன். இருங்க சார். ரியா குட்டி, இந்த பக்கம் வாடா. சார் இப்ப சாப்பிடுங்க சார். என்னாச்சு சார்? அது கை தூக்க முடியலங்க, ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் ஊட்டி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க சார். ஏன் ஐஷு, நான் உங்க ப்ரொஃபஸர். இந்த இடத்துல வேற யாரா இருந்திருந்தாலும் சாப்பாடு எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பீங்கன்னு சொன்னீங்க. ஆனா ஊட்டி விடுறது கூட இந்த இடத்துல யாரா இருந்திருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருந்திருப்பீங்களா? இப்பவாவது ஒத்துக்குவீங்களா உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். நீங்க இல்லைன்னு தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இதழ்கள் பொய் சொல்லும், இதயம் உண்மை சொல்லும். தெரியாதா, உண்மை தெரியாதா? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ? ஏ பின்ன என்ன, நான் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மை தாண்டி தங்கம். நேத்து தான் சக்தி என்கிட்ட சொன்னாரு. நம்ம இந்த வீட்டை மாமா வேற யாருக்கும் எழுதி கொடுத்துட்டு அவங்க துபாய்க்கு போயிட்டாங்கன்னு தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவங்க துபாய்க்கு போகல தங்கம். ஐஷுக்கு ஏற்கனவே ஷமீர் கூட ஆக்சிடென்ட் ஆன சமயத்துல அவளுக்கு தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துருந்துச்சுல. அதுக்கப்புறம் ஏதோ அதிர்ச்சியில அவளுக்கு மூளையில என்னமோ ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு அவ மனநலம் சரியில்லாம போயிட்டாலாம் தங்கம். அது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல தான் செக் பண்ணி பார்க்கும்போது அவ பிரெக்னெண்டா இருக்கான்ற விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அப்ப கூட மாமாவும் அத்தையும் சேர்ந்து அந்த குழந்தைய கலைக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா டாக்டர் தான் ஏதோ அவளுக்கு இல்லனாலே மூளையில பிரச்சனை இருக்கு, இதுல வேற குழந்தையெல்லாம் கழிச்சா அந்த பாதிப்புனால அவளுக்கு இன்னும் அதிகமா ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி குழந்தைய கலைக்க முடியாதுன்னு சொன்னனாலதான் அவங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்க இந்தியாவிலேயே தான் இருந்திருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியாம எங்கேயோ தனியா இருந்து அவளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க துபாய்க்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷமீர் தான் இதுக்கப்புறம் ஐஷுவை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணதுனால அந்த குழந்தைய ஷமீர் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஐயோ மாமா, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஷமீரோட நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. பாவம், அவர் இத்தனையும் தாங்கிக்கிட்டு அந்த குழந்தையும் வளர்த்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு. ஐயோ ஆமா தங்கம், அந்த கஷ்டத்துக்காக தான் கடவுள் திரும்பவும் ஐஷுவை அவரோட ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்திருக்காரு. என் மாமா கொண்டு வந்து என்ன மாமா பிரயோஜனம்? அவளுக்கு தான் திரும்பவும் எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லையே, எல்லாமே மறந்துருக்காளே. இதுல வேற யாரு கூட நிச்சயமாயிடுச்சுன்னு வேற சொல்றீங்க. இந்த கொடுமையை எங்க மாமா போய் சொல்றது? ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு அதை தாங்கிக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஷமீர் தான் உண்மையாவே பாராட்டணும் மாமா.
ஆமா தங்கம், ஆனா ஐஷுக்கு நிச்சயம் தானே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அவ இன்னும் 6 மாசத்துக்கு இங்க இந்தியாவில தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா தான் வந்திருக்காங்க. இந்த 6 மாசம் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு அவ திரும்ப போறதுக்குள்ள எப்படியாவது ஐஷுவை ஷமீரோட சேர்த்து வச்சிடணும் தங்கம். ஆமா மாமா. சரி, ஷமீர் தான் அவகிட்ட உண்மை எதையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்காரு. நமக்கு என்ன, நம்ம போய் ஐஷு கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டா? ஏய், அப்படி உண்மையெல்லாம் சொல்ற மாதிரி இருந்தா சக்தியே சொல்லியிருப்பாரு தானே. ஆனா அப்படி உண்மையை சொன்னோன்னு வச்சுக்கேன், மாமாவும் அத்தையும் சேர்ந்துக்கிட்டு ஐஷுவை உடனே இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்? அவ இங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும். அவ துபாய்க்கு போயிட்டா அப்புறம் எப்படி ஷமீர் ஐஷு கூட சேர்த்து வைக்க முடியும்? ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். இப்ப என்ன மாமா பண்றது? அதுக்கு தான் தங்கம், ஷமீர் எப்படியாவது ஐஷுக்கு எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு வர வைக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த ராகேஷ் வேற ஏதோ இடையில பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல அவன் என்ன பண்ணாலும் அதை ஷமீர் பாத்துக்குவாரு. ஆனா வீட்டுல அந்த ராகேஷும் ஐஷுவும் தனியா தான் இருக்காங்க. அங்க இனி எதுவும் பிளான் பண்றானா என்னன்னு தெரியலன்னு சக்தி சொன்னாரு. அதனால வீட்டுல அவன் எதுவும் பெருசா பிளான் பண்ணாம தடுக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் போய் ஐஷுவோட இருக்க முடியுமான்னு கேட்டாரு. நம்ம எப்படி மாமா போய் ஐஷுவோட இருக்கிறது? ஐஷுவை அந்த ராகேஷ் நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாட்டான். அதனாலதான் அங்க போய் இருப்போம்னு சொல்றேன். நம்ம அங்க போனோம்னா ஷமீர் ஐஷுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதுக்கு, அப்புறம் ராகேஷ் எதுவும் பெருசா பிளான் பண்ணாம தடுக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்ல. ஆனா நம்ம போய் அங்க இருக்கிறோன்னு அத்தைக்கும் மாமாக்கும் தெரிஞ்சா அவங்க எப்படி மாமா அதுக்கு ஒத்துக்குவாங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறது தங்கம். ஆனா இப்ப நம்மளுடைய நோக்கம் எப்படியாவது ஐஷுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி ஷமீரோட சேர்த்து வைக்கணும். ஐஷுக்கு எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு வர வைக்க ஷமீரால முடியும். இருந்தாலும் ஐஷு இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல தான் அதிக நாள் இருந்தா. அப்போ நீ தான் அவளுக்கு கூட இருந்து ஒரு அக்காவா அவளை பாத்துக்கிட்ட. அதனால திரும்பவும் நீ அவ கூட இருந்து அவகிட்ட கொஞ்சம் பேசும்போது அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா ஒருவேளை அவளுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வர மாதிரி இருந்தா கூட இந்த ராகேஷ் ஏதாவது பிளான் பண்ணி அதை கெடுத்து விட்டுருவான். அதே நம்ம அவ கூட இருந்தோம்னா கொஞ்சம் நம்மளும் ஏதாவது சொல்லி அவளுக்கு எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு வர வச்சு ஷமீரோட சேர்த்து வச்சிடலாம்ல. சரி மாமா, நீங்க சொல்றதும் சரிதான். சரி, ஐஷுக்கு ஓகேனா நம்ம அங்க போய் ஐஷுவோட இருக்கலாம். இல்லை கதிரு, என்னைய விட்டுட்டு எங்கிட்டே போறீவோ? ஐயோ அம்மாச்சி, நாங்க அங்க ஐஷு வந்திருக்கான்னு சொன்னோம்ல, அதான் கொஞ்ச நாளைக்கு அவ கூட போய் இருக்கலாம்னு போறோம். என்ன இது, அவங்க வந்துட்டு இங்க இவங்களை பார்க்க வரவே இல்ல. ஆனா இதுங்களமா சேர்ந்து அங்க அவ வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. ஒன்னும் காரணம் இல்லாம போக மாட்டாவளே. என்னமோ இருக்குதுமா, இல்லைன்னா இந்த பையன் இப்படி போறேன்னு சொல்ல மாட்டான். என்னமோ இருக்கு, கண்டுபிடிக்கணும். சரி, நம்மளும் கூட போவோம். நம்மளே விட்டுட்டு இதுக்கு என்னமோ பிளான் பண்ணுதுக்கோமா. இல்லை கதிரு, நானும் வரமில்லே. நீங்களா? நீங்க எதுக்கு அம்மாச்சி? நாங்க ஐஷுக்கு துணையா இருக்கிறதுக்காக போறோம். நீங்க எதுக்கு அங்க வந்து கஷ்டப்படுறீங்க? இல்லை, எனக்கு என்னலே கஷ்டம்? ஏன் பேத்திய பார்க்கணும்னு எனக்கு இருக்காதாக்கு? இந்த வீட்ல இருக்கதாமல எனக்கு கஷ்டம். ஒரு ஃபேன்லயும் காத்து கூட வர மாட்டேங்குது. அங்க நல்ல ஏசி ரூம்களா இருக்கும். நானும் வரமில்லே. நானும் கொஞ்ச நாளைக்கு அங்க வந்து சொகுசா இருந்துக்கிறோம்லே. ஐயோ கடவுளே, சரி வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? சரி வாங்க, நீங்க, நானு, அமுதா, ஆதி, நிலா நம்ம மட்டும் போயிட்டு வந்துருவோம். அம்மா, அரவிந்த், சீதா, அப்புறம் சித்தி எல்லாரும் இங்கே இருக்கட்டும். சரி சரில, ஆமா நம்ம மட்டும் போவோம். இவங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு போக வேண்டாம். ஏன்னா அப்புறம் இங்க எல்லாரும் போயிட்டோம்னா அப்புறம் அங்க போனா எனக்கு ஏசி ரூம் கிடைக்காம போயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தின கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.